ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட இருக்க வெரைட்டி லவ் பேர்ட்ஸோட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்மகிட்ட இருக்க ஃபேலோ லவ் பேர்ட்ஸு. இந்த ஃபேலோ பட்ஜிஸில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 ஃபீமேலு ஒரு 2 மேல் கிடக்குது. 2 பேர் செட் ஆகிட்டு எக்லே பண்ணியாச்சு ஒரு பேர். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து நம்ம ஷோ பட்ஜிஸு. இப்போ தான் நம்ம வாங்கி விட்டோம், செமிடல் ஸ்டேஜ் தான். அவங்க வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பேர் ஆகி. அதே போல் இது வந்து நம்மகிட்ட இருக்கிற டிஎஃப் 2 பேர் நம்மகிட்ட கிடக்குது. ஒரு பேர் எக்கில் இருக்குது, இன்னொரு பேர் வந்து சிக்கில் இருக்காங்க. சிக்கு ஒரு நெஸ்ட் அவுட் ஆகிட்டு, ஒரு 2 சிக்கு நெஸ்ட் அவுட் ஆகிட்டு, மீதி 2 சிக்கு உள்ளால் இருக்குது. அதோட அப்டேட்டை நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்ப்போம். நான் டிஎஃப்பில் வந்து நிறைய பேர் போடுறதுல இருக்குது. இது அதே போல் நம்மகிட்ட இந்த ஹெலிகாப்டர் பட்ஜிஸ், அதோட ஃபீமேல் வந்து செத்து போச்சு. அதனால் மேலுக்கு வந்து நம்ம ஷோ கிராஸில் நம்மகிட்ட இருந்த ரெட் ஐ லுட்டினோ வந்து நம்ம பேர் பண்ணியிருக்கோம். ரிசல்ட்டை பார்க்கலாம். அதே போல் இது வந்து நம்மகிட்ட இருக்கிற அல்பினோ பட்ஜிஸ், அதாவது ரெட் ஐ பட்ஜிஸு. ரெட் ஐ பட்ஜிஸில் வந்து நம்ம கிரிமினோ கிடக்கு, அல்பினோ இருக்குது, அதுக்கு பிறகு லுட்டினோ இருக்குது. அதில் அந்த கிரிமினோ பேரில் வந்து அந்த மேல் வந்து இறந்து போச்சு. 2 சிக்கோட அந்த ஃபீமேல் தான் காப்பாற்றிட்டு இருக்குது. இல்லை கலையத்தில் மேலே இருக்கிறது வந்து நம்ம அல்பினோ விட்டு லுட்டினோ போட்டிருந்தாலும் அதுக்கு வந்து சிக்கு. அது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி லுட்டினோ சேராமல் கிரிமினோ சேராமல் மிக்சிங்கில் வந்தது போல் இருக்குது. அப்போ ஃபியூச்சரில் அது என்ன கலர் கரெக்டாக காமிக்குதுன்னு சொல்லிட்டு அது 2 சிக் பொறுத்து ஒரு சிக் தான் வந்திருக்கு. இது அதே போல் நம்மகிட்ட இருக்கிற கிரஸ்டட் பட்ஜிஸோட கேஜ். கிரஸ்டட் பட்ஜிஸோட கேஜில் வந்து நமக்கு அந்த ப்ளூ கலர் கிரஸ்டட் ஃபீமேல் நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சு. இதுக்கு ஃபுல் பேக் 6 தான் வந்துருந்துல, அது வந்து எக்கில் இருக்குது. இன்னொரு பேரும் எக்குக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன கண்டிஷன். இது நம்மகிட்ட இருக்க ஃபுல் பேக் பட்ஜிஸு. அதுக்கு நம்ம பேர் பண்ணி தான் ஆஃப்லைன் வந்து எக்கில் இருக்குது. இது அதே போல் நம்மகிட்ட இருக்கிற ஒரு அல்பினோ, அதுக்கு வந்து ஒரு க்ரீன் போட்டிருக்கோம், எக்குக்கு ரெடியாக இருக்காங்க. இது அதே போல் நம்மகிட்ட இருக்க ஒரு லுட்டினோ மேலு, அதுக்கப்புறம் ஒரு டிஎஃப் மேலு, டிஎஃப் ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெயின்போ மேலு. இது இவ்வளோத்தையும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி போட்டிருக்கிறோம். இதில் வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்ன மாதிரி வந்து நம்ம இதுக்கு பேர் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு அப்டேட்டாட்டு. அதே போல் இது வந்து உள்ளால் நம்ம இருக்கிற நம்ம காலனி பட்ஜிஸ் கேஜ், பெரிய கேஜ். உள்ளால் வந்து நம்ம 6 போட்டிருக்கக்கூடிய கேஜ் வச்சுப்போம். இல்லை கீழே இருக்க கேஜில் வந்து நம்ம சின்ன 6 பிடிச்சி போடுவோம், மேலே வந்து பெரிய 6. இது நம்ம